ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. நிஃப்டி 114 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,608 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 55,237 பாயிண்ட்ஸில் இருக்குது. 382 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 80,607 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 411 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்ம அடி. ஸோ பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. ஒன்று ட்ரம்ப் வந்து நான் இந்தியாவுக்கு மேலே இன்னும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். இண்டஸ்இண்ட் பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. இந்த ரெண்டு பேங்க் தான் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 1% கீழே நெகட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிசி பேங்க் இதெல்லாம் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து புதுசாட்டு எம்டி அண்ட் சிஓட்டு ராஜீவ் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா சிஓட்டு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு இன்றைக்கி நல்லா மேலே போச்சு. பட் இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டில், அதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போயிட்டு 5% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. பட் இப்போ ஒரு 1.5% தான் பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் நான் பார்க்கும்போது 818 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 3 இயர் டேர்ம்ஸ், அதாவது 2028 ஆகஸ்ட் 24 வரைக்கும் இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ராஜீவ் ஆனந்த் வந்து நியூ எம்டி அண்ட் சிஓட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருப்பார். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை க்ளீனாக இருக்குது. பட் இருந்தாலும் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இது மாதிரி சில ஹையர் அஃபிஷியல்ஸும் எக்ஸிட் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 652 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. டாடா மோட்டர்ஸில் இன்னொரு அப்டேட்னா, ஃபஸ்ட்டு டாடா மோட்டர்ஸில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்தவர் தான் பிபி பாலாஜி. இவர் வந்து டாடா மோட்டர்ஸை டெட் ஃப்ரீ ஆக்குனதில் இவருக்கு மேஜர் ரோல் இருக்குது. அட் தி சேம் டைம் ஜாகுவார் லேண்ட் ரோவரில் சிஓட் இருந்த ஆட்ரின் மார்டல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறாரு. ஸோ நவம்பரோட அவர் எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இப்போ ஜேஎல்ஆருக்கு வந்து நியூ சிஓ அப்பாயின்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிபி பாலாஜியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜேஎல்ஆரோட புது சிஓட்டு பிபி பாலாஜியை பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு தமிழர் தான், சந்திரசேகரனும் தமிழர் தான். அதுக்கு அடுத்தபடியாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட ஜேஎல்ஆரில் சிஓட்டு ஒரு தமிழர் வந்து உட்கார்றாரு. நவம்பர் 2017 டாடா மோட்டர்ஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருக்கிறவர் இப்போ ஜேஎல்ஆரோட சிஓட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட எஜுகேஷன் பார்க்கும்போது பிபி பாலாஜியோட எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் இன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கத்தா, அது இல்லாமல் அலுமினஸ் ஆஃப் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் இங்கெல்லாம் வச்சிருக்கிறாரு எஜுகேஷன். டாடா கேபிட்டல் வந்து டிராஃப்டட் பேப்பர்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க செபிட் அவங்களோட ஐபிஓக்கு. ஸோ இவங்களோட ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாடா சன்ஸ் வந்து 230 மில்லியன் ஷேர் வந்து செல் பண்ண இருக்கிறாங்க அந்த ஐபிஓவில். அது இல்லாமல் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்க ஒரு 35.8 மில்லியன் ஷேர் வந்து ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஐபிஓ என்ன மாதிரி வருதுன்னு. அது இல்லாமல் இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன். அது 29 அப்ளை பண்ணேன். அடுத்தது 30 என்எஸ்டிஎல் ஐபிஓ அப்ளை பண்ணேன். ஆனால் அந்த ஆதித்யா இன்ஃபோடெக்கோட ஃபண்டு வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட்டு ரிசீவ் ஆகலை. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரிசீவ் ஆகிட்டா இல்லை யாருக்காவது ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. நெக்ஸ்ட் அதானி இன்ஃப்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி ப்ராஜெக்ட்டில் 21.83% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 554 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டராக இருக்கிற பிரஹலாத் பாய் எஸ் பட்டேல் அவர்கிட்ட தான் அந்த அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இண்டிகோவும் நிஃப்டி 50 இண்டிகோவும் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் இவங்க 2 பேருமே நிஃப்டி 50 ஜாயின் பண்ணுறாங்க செப்டம்பர் 2025. இது போக வெளியே போகிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கும் ஹீரோ மோட்டார் காப்போம். ஸோ இதனால் இவங்களுக்கு இண்டிகோக்கு இன்ஃப்ளோ ஒரு $507 மில்லியன் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு $423 மில்லியன் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் அவுட்ஃப்ளோ $251 மில்லியன் அவுட்ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஹீரோ மோட்டார் காப்புக்கு $240 மில்லியன் அவுட்ஃப்ளோ நடக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிஃப்டி 50 2 ஸ்டாக்ஸ் உள்ள போகிறாங்க, 2 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. நெக்ஸ்ட்டு இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ நாளைக்கு மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகுது. ஸோ நான் இதை சொல்லியிருந்தேன், குரூப்லேயே சொல்லியிருந்தேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது, அதாவது மோஸ்ட்லி எல்லா ஆர்டிகல் எடுத்து பார்க்கும்போது 15 to 20% தான் லிஸ்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நாளைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மேபி 25% வரைக்கும் போகலாம். அது இல்லாமல் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓவில் நிறைய பேர் கேட்குறது லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் என்எஸ்டிஎலோட சிடிஎஸ்எல் தான் அதிக மார்க்கெட் ஷேரை கை வச்சிருக்காங்க. மோர் தென் 60% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அவங்க கைவசம் தான் இருக்குது சிடிஎஸ்எல்கிட்ட. ஸோ இந்த என்எஸ்டிஎலுக்கு பதிலாட்டு சிடிஎஸ்எல் இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் என்எஸ்டிஎல் நான் லிஸ்டிங் எனக்கு தான் அப்ளை பண்ணேன், நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். எகெயின் வந்து இப்போ லிஸ்டிங் எப்படியும் 900 மேலே தான் இருக்கும். எகெயின் ஒரு 500-400 வரும்போது தான் அதில் பார்க்க முடியும். பட் நான் என்எஸ்டியில் லிஸ்டிங் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறது எனக்கு இதில் சரியாக படலை.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மாவோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 824 கோடி பண்ணியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் 10.2% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃபார் த குவார்ட்டர் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7868 கோடியாக இருக்குது. இது போக ஆப்ரேட்டிங்கில் எபிட்டா பார்க்கும்போது 1603 கோடியாக இருக்குது. 1% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 20.3% குறைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. யூஎஸோட ஃபார்முலேஷன் ரெவன்யூ 1.9% விழுந்திருக்கு. 3488 கோடியாக இருக்குது. இதுக்கு அவங்க சொல்கிறது டீஸ்டாக்கிங் அண்ட் சீசனல் ஹெட்வின்ஸ்னால விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2338 கோடியாக இருக்குது. க்ரோத் மார்க்கெட்ஸ்லேருந்து வந்த ரெவன்யூ 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 772 கோடியாக இருக்குது. ஆன்டி ரெட்ரோவியல் ரெவன்யூஸ் வந்து 355 கோடியாக இருக்குது. 55.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் API செக்மெண்ட்டில் 16% ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. 916 கோடியாக இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் 4.7% எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் மட்டுமே அவங்களுக்கு ஃபைனல் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனுக்கு ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏற்கனவே டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சது. ஸோ இது ஆரோபிண்டோ ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். 4 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குள்ள அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1071 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 1.5% மேலே நெகட்டிவில் இருக்காங்க. பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா பார்க்கும்போது ரீசன் வேறு ஒன்றும் இல்லை. ட்ரம்போட அந்த டேரிஃப் த்ரெட்டுனால தான் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்ஃப்ரா மெட்டல் மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. சிமெண்ட், PSC, ஃபினான்ஸ், ஆட்டோ சர்வீசஸ், PSU பேங்க். நெக்ஸ்ட்டு பேங்கிங், டெக்னாலஜி, ரியாலிட்டி, எனர்ஜி, கன்சியூமர், ஃபார்மா தான் பயங்கர அடி. ஸோ எனர்ஜி செக்டாரில் எடுத்து பார்க்கும்போது கெயில் 1.5% காலி. பெட்ரோனட் 2% மேலே நெகட்டிவ் வந்துச்சு. IOCL அது போக BPCL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. NTPC மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. அது பவர் செக்டாரில் வரதுனால பாசிட்டிவில் இருக்குது. கேஸ் கம்பெனிஸும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ரிலையன்ஸும் 1.5% நெகட்டிவில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த டேரிஃப் த்ரெட்னால, அதாவது ரஷ்யாவிலேருந்து நீங்கள் ஆயில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா டேரிஃப் என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் த்ரெட்டன் பண்ணியிருந்தார். அதனால ஆயில் மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HUL, ITC இந்த FMCG ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் எது கன்சிடரேஷன் லெவலில் இருக்குது, இன்றைக்கி பிரிட்டானியோட ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ITCயோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4912 கோடியாக இருந்துச்சு. 3% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் HULோட நெட் ப்ராஃபிட் 7.6% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 3.8% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது HULோட ரெவன்யூவை கம்பேர் பண்ணும்போது ITCயோட ரெவன்யூ ரொம்பவே அதிகம். ஆனால் HUL பார்த்தீங்கன்னா அது ட்ரேட் ஆகிறது 48.5 into அந்த ரேஞ்சில் இருக்குது. ITCயோட ட்ரேடிங் லெவல் பார்க்கும்போது 20.4 into அந்த லெவலில் இருக்குது. ஸோ ITCயை அதாவது HULஐ கம்பேர் பண்ணும்போது ITC தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ITC தான் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. பட் ITC வந்து அப்படி எந்த மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்கிறாங்க. பட் ஒரு லாங் டேர்மில் நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ITCயில். பட் HUL வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த ஐஸ்கிரீம் ஷேருக்கு வேண்டி ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துடாதீங்க. வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் BSE அது இல்லாமல் இந்த ஏஞ்சல் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருந்துச்சு. இந்த கேபிட்டல் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செபியும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி அது இல்லாமல் கேஷ் மார்க்கெட் காஸ்ட்டை வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி அட் தி சேம் டைம் ஹெட்ஜிங், ஸ்பெகுலேஷன் இதில் எல்லாமே பிலீவ் பண்ணலை. அட் தி சேம் டைம் வந்து ஸ்பெகுலேஷனை குறைச்சிட்டு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். கேஷ் ட்ரேட் வந்து சீப்பர் ஆச்சுன்னா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பூஸ்ட் ஆகும். அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து வீக்லி எக்ஸ்பைரி அதை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வால்யூமு இதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கேஷ் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க செபியும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும். இது எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் STTT அடுத்தது கேஷ் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் இதை வந்து செபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து குறைக்கலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான இது. அதாவது STTயும் அடுத்தது கேஷ் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் இதை குறைக்கிறது இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதை குறைச்சாங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பண்ணுறாங்களான்னு. JSW சிமெண்ட்டுக்கிட்ட வந்து IPO வரப்போகுது. அதாவது 7ஆம் தேதி IPO ஓப்பன் ஆகுது. அது இல்லாமல் JSW குரூப்ல வந்து நெக்ஸ்ட் IPO வருதுன்னா ஒன்று வந்து JSW 1ன்னு சொல்கிறாங்க, அல்லது JSW MG மோட்டார்ஸ் வர சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு JSW MG மோட்டார்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதான் மார்க்கெட்டில் இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்குது. JSW 1னா ட்ராக் பண்ணுறது கிடையாது. அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் B2B இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணுறது. பட் அது எனக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியாது. ஆனால் MG மோட்டார்ஸ் வந்து மார்க்கெட்டில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைனாவை சேர்ந்த SAC மோட்டார்ஸும் இவங்க JSWவும் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் அது மார்க்கெட்டில் நல்லா போகுது. அது IPO வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனிஸ் பெல்லு, வேரி, சுஸ்லான், ப்ரீமியர் எனர்ஜிஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 40% மேலே போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஷேரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெல்லு 340 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 38% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸுக்கு 1340 ரூபா டார்கெட் ப்ரைஸு, 30% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. வேரி எனர்ஜிஸுக்கு 40% மேலே போகும், அதாவது 4400 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சுஸ்லான் எனர்ஜிக்கு 20% மேலே போகும், 78 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் அதானியும் டாடா குழுமமும் பெங்களூரில் டனல் ரோட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வசந்த நகர் அந்த ஏரியாவில் ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டனல் ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு அதானி குழுமமும் டாட்டாவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இதை பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டனல் ரோட் ப்ராஜெக்ட்டு இது 16.75 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இது டாட்டாவும் அதானி குழுமமும் சேர்ந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்க வந்து இன்றைக்கி 591 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன ஒன்றுனா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரான்சிசி மாடலை எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க. புதுசாட்டு 170 ஸ்டோர்ஸ் வந்து ஃப்ரான்சிசி மாடலை ஓப்பன் பண்ணி ஒரு 300 கோடி டெப்ட்டை வந்து நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ அவங்க கைவசம் இருக்கிற ஸ்டோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஸ் ஆஃப் June 30, 2025 வரைக்கும் டோட்டல் ஷோரூம் வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட்லாம் சேர்த்து 406 ஷோரூம் வச்சுருக்காங்க. அதாவது இந்தியா ஷோரூம் மட்டும் 287, கல்யாண் மிடில் ஈஸ்ட்டில் 36, கல்யாண் யூஎஸ்ஏல 2, கேண்டீரில் 81. ஸோ இவ்வளோ ஷோரூம்ஸ் வந்து அவங்க கைவசம் இருக்குது. இதில் இப்போ 170 ஷோரூம்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 26க்குள்ளே ஓப்பன் 25 to 26 இந்த டைமுக்குள்ளே ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. இதில் 90 வந்து கல்யாண் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்துட்டு ரிமைனிங் 7 வந்து ஓவர்சீஸில் கொண்டு வராங்க. அடுத்தது யூகே, யூஎஸ், மிடில் ஈஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அது இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஜுவல்லரியாக இருக்கிற அந்த கேண்டீர் பிராண்டில் ஒரு 80 ஷோரூம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 90 ஷோரூம் நான் சொன்ன மாதிரி யூகே, யூஎஸ், மிடில் ஈஸ்ட்டு, அது போக ஓவர்சீஸில் ஒரு 7 அப்படி கொண்டு வந்துட்டு இது போக 80 பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பிராண்டாக இருக்கிற கேண்டீரில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் 591 இருக்குது, 85 டைம்ஸ் மேலே earningsல இருக்கிறாங்க. இப்போதைய வேடிக்கை மட்டும் தான் அந்த பங்கில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஷேர் ப்ரைஸ் 7140 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 7630 ரூபா வரைக்கும் அந்த பங்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் போச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, டாடா கேபிட்டல் வந்து அந்த ஐபிஓ ஃபைலிங்ஸ் பண்ண பேசிஸில் அந்த பங்கு மேலே போயிருக்கு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைய வேடிக்கை மட்டும் பாருங்கள் இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 320 கோடி. ரெவன்யூ 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4509 கோடி. எபிட்டா 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 548 கோடி. மார்ஜின் 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் எக்ஸைரோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் நான் அன்றைக்கி எடுத்து பார்த்தேன் மார்க்கெட்டில், எக்ஸைரோட ஷேர் ப்ரைஸு 383 ரூபாவில் இருக்குது, 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது. பட் இது 41 டைம்ஸ் earningsல இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அமர்ராஜா தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பர்கர் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 11% காலி, 315 கோடி. ரெவன்யூ வந்து 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3201 கோடி. எபிட்டா 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 528 கோடி. மார்ஜின் 16.5% குறைஞ்சிருக்குது. ஸோ பர்கர் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஷேர் ப்ரைஸ் வந்து 568 இருக்குது. இது 56 டைம்ஸ் earningsல இருக்கிறாங்க பர்கர் பெயிண்ட்ஸ். பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பர்கர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அக்ஸோனோபல் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் பெயிண்ட் கம்பெனிஸில் இப்போ புதுசாக காம்படிஷனுக்கு மட்டும் ஒரு தட்டுப்பாடு இல்லை. ஏன்னா பிர்லா ஒரு பக்கம் உள்ள வராங்க, ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் ஒரு பக்கம் உள்ள வராங்க. ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால முட்டி மோதிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, காம்படிஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதை அவாய்ட் தான் பண்ணணும். அலம்பிக் ஃபார்மாவோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 154 கோடி. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1711 கோடி. இது போக எபிட்டா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 282 கோடி. எபிட்டா மார்ஜின் 16.5% இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது, யாராவது இருந்துன்னா வச்சுக்கோங்க. பட் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.